வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கரெக்டாக இன்னும் 2 நாள் தான் ரெஸ்ல்மேனியாக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் WWE என்ன மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது ரெஸ்ல்மேனியாக்கான வின்னர் ப்ரெடிக்ஷன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 ரெஸ்ல்மேனியாவை WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற நைட் 3:30 அளவில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. முதல் மேட்சை இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா, LA நைட் ஊசோஸ் 3 பேரும் டேக் டீமாக இணைந்து விஷன் மற்றும் ஸ்பீடுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விடுறாங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ஸ்பீடுக்கும் LA நைட்டுக்கும் ஒரு ஃபேண்டஸியான ஒரு மேட்ச் நடத்தலாம் ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் WWEக்கு வந்ததுக்கப்புறமா முதலாக டெபியூட் மேட்ச் அப்படிங்கிறது இது தான் விளையாடுறாரு. அதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த மேட்ச் மேலே ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இப்போ LA நைட் மற்றும் ஊசோஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்பீடு மற்றும் விஷனை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 50% சான்ஸ் இருக்கவும் செய்யுது, 50% சான்ஸ் இல்லவும் இல்லை. ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் விஷன் மற்றும் ஸ்பீடு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஊசோஸ் LA நைட் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா டைமாவாக இருந்தாலும் இவங்க 3 பேருக்குள்ளேயே பிரச்சனைகள் நீண்ட நாட்களாகவே போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை பெருசாகி இவங்க 3 பேருக்குள்ளேயே ஒரு சண்டை ஏற்பட்டு அதன் மூலியமாக விஷன் மற்றும் ஸ்பீடு வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊசோஸ் கூடிய சீக்கிரம் ஹீல் கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்ததுனால மேபி இந்த ரெஸ்ல்மேனியாவில் ஊசோஸோடைய ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங்கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், இந்த மேட்ச்சில் விஷன் மற்றும் ஐசோ ஸ்பீட் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த மேட்ச் உமன்ஸுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச், லிவ் மார்கன் வெர்சஸ் ஸ்டெஃபனி வால்கர். ஆக்சுவலி உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரி என்னென்னா, லிவ் மார்கன் 2026 ராயல் ரம்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ லிவ் மார்கன் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஆல்ரெடி வின் பண்ணதுனால உமன்ஸ் சைடு போவாங்களோ எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எனக்கு உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான் ரெஸ்ல்மேனியாவில் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனி வால்கரை சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள நிறைய தடவை மேட்ச் நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரெஸ்ல்மேனியாவில் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தாங்க ஆரம்பத்தில், பிகாஸ் டாமினிக் இருந்ததுனால. ஆனால் இப்போ இந்த மேட்ச் மேலே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிந்தி இருந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே கம்மியாயிட்டு அப்படிங்கிறது தான் நிசத்தரமான உண்மை. டாமினிக் ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஒரு பாட்டாக இருந்திருந்தா கண்டிப்பாக டாமினிக்கை வச்சு ஸ்டெஃபனி வால்கரை ஏதாவது ஒரு ஸ்டோர் லைன் கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அப்படி இல்லாமல் லிவ் மார்கனுக்கும் ஸ்டெஃபனி வால்கருக்கும் தான் ஸ்டோர் லைன் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நியூ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் லிவ் மார்கனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரைக்கல் ராட்ரிகஸ் மற்றும் அவங்க கூட இருக்கிற ரக்ஸன் ஃபெரஸ் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஃபைனலி பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நியூ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரிங் ஜெனரல் குந்தர் வெர்சஸ் செத் ராலின்ஸ். ஆக்சுவலி இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்சை பார்த்து எதுக்குப்பா இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு மேட்சை பார்த்து கேட்குறோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மேட்சை பார்த்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. குந்தர் அவர் பாட்டுக்கு வந்தார், செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணார், இவங்க 2 பேருக்குள்ள ரெஸ்ல்மேனியா மேட்ச், அம்பிட்டு தான் கதை, பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பிரான் பிரேக்கருடைய ரிட்டர்ன்ஸுக்காக ஒரு ஹிண்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பிரான் பிரேக்கர் ரெஸ்ல்மேனியாவில் ரிட்டர்ன் ஆகி செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணுறதன் மூலியமாக செத் ராலின்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்குமான ஸ்டோர் லைன் ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கு குந்தர் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் குந்தர் ஸ்லீப்பர் லாக் மூலியமாக தான் செத் ராலின்ஸை வீழ்த்ததுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெஸ்ல்மேனியாவில் ஹோஸ்ட் ஆஃபாக இருக்கிறது நம்ம ஜான்சினா. அதாவது இடையில வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். ஸோ சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ல்மேனியா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எதாவது பண்ணுவார். இப்படி ஜான்சனை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக தான் ஹோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஜான்சனாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆக்சுவலி உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை WWE பார்த்தீங்கன்னா நீண்ட மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு போனாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 4 டீம் இருக்கிறாங்க. இதில் வெற்றி வாய்ப்பு அதிகம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெல்லா ட்வின்ஸ், அதுக்கப்புறமா லைரா வெல்கேரியா மற்றும் பெய்லி,
ஆக்சுவலி இதில் எதுக்காக நான் பெல்லா ட்வின்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, பெல்லா ட்வின்ஸ் டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க இதுவரைக்கும் எந்த டைட்டிலும் வின் பண்ணதில்லை. ஆக்சுவலி டாக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதே டாக் டீமாக இருக்கிறவங்களுக்கு தான். அதுலேயும் பெல்லா ட்வின்ஸ் நீண்ட நாளுக்காகவே இருக்கிறாங்க. அவங்க ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆனால் கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதனாலேயே அவங்க வெற்றி பெற வைக்கலாம். அதே மாதிரி பெய்லியும் லைரா வெல்கிரியா மேபி இந்த ரெஸ்ல்மேனியாவில் ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களும் இந்த வருடம் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பெல்லா ட்வின்ஸை வெற்றி பெற வச்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க ஒன்று சேர்ந்து டபிள்யூபிள்யூக்கு வருவாங்களான்னு தெரியாது. கிடைக்க நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் ஆக்குனா நல்லாயிருக்கும். அடுத்த மேட்ச் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு மேட்ச், அன்சங்ஷன் மேட்ச், ட்ரூ மாக்கின்டயர் வெர்சஸ் ஜேக்கப் ஃபேட்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மேட்சுக்கான ஸ்டோரி அப்படி. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப்பும் சரி ட்ரூவும் சரி ஒரு பொசிஷனால சேம் கண்டிஷன் லெவலாக தான் இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வெற்றி பெறுறது இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவு இவங்க தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக ஜேக்கப் ஃபேட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரியாக முடிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபேட்டுக்கும் ட்ரூ மாக்கின்டேருக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்போது ட்ரூவுக்கு நிறையவே பண்ணிட்டாங்க. அதாவது ஜேக்கப் ஃபேட்டு மூலயமா ஒரு டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆனது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டேர் வின்னிங் பண்ணிட்டாரு. ஆனால் ஜேக்கப் ஃபேட்டு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரெஸ்ல்மேனியாவில் ட்ரூ மாக்கின்டேரை வீழ்த்தி அவர் வின் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பழைய மூமெண்ட் அப்படிங்கிறது ஜேக்கப் ஃபேட்டுக்கும் ஏற்படும். ஆக்சுவலி இந்த மேட்ச் டபிள்யூ பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 1 மணி நேரம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குதா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் ஜேக்கப் ஃபேட்டு வெர்சஸ் ட்ரூ மாக்கின்டர் மேட்ச் நடக்க போகுது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலி ட்ரூ மாக்கின்டரை ஜேக்கப் ஃபேட்டு வீழ்த்துற மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூவில் இந்த மேட்ச்சில் நடக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக, பாப்கார்ன் வாங்குறதுக்காக, இடைவெளி வைக்கிறதுக்காக ஒரு மேட்ச் வச்சுருக்காங்கன்னா அது ஏஜேலி விசஸ் பெக்கி லிஞ்ச். ஆல்ரெடி இந்த மேட்ச் நடந்தாச்சு. ஏஜேலி ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பெக்கி லிஞ்ச் ரெஸ்ல்மேனியாவில் எக்கச்சக்க மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியாவில் வெற்றி பெற்று மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் அவங்களுக்கு வெற்றிங்கிறது தேவையில்லை. ஸோ ஏஜேலி ஆல்ரெடி 3 தடவை பார்த்தீங்கன்னா டேப் அவுட் மூலியமாக பெக்கி லிஞ்சை வீழ்த்திருக்கிறாங்க. இந்த தடவையும் அவங்க வீழ்த்ததுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஏஜேலி த ரீட்டைன் த உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அட் ரெஸ்ல்மேனியா நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜேலிக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா புது ஸ்டோர் லைனை கொண்டு போவாங்க. அதனால் பெக்கி லிஞ்ச் கிட்ட இருந்து இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோர் லைனை முடிவுக்கு கொண்டு வராங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த மெயின் இவெண்ட், கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் ஃபார் தி அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை WWE நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்க நடத்தினாங்க. அதில் ராண்டி ஆர்டனை ரோலப் முறையில், அதாவது சீட்டிங் முறையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ்க்கு அடிபட்டிருக்கும். ராண்டி ஆர்டன் என்னாச்சுன்னு பார்க்க போயிருப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இப்போ முழுக்க ஈவிலில் இருக்கிறாரு நம்ம ராண்டி ஆர்டன். அவர் கூடவே பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக பேட் மெக்கஃபி இருக்கிறாரு. ஆக்சுவலி பேட் மெக்கஃபியை யாருமே கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் பேட் மெக்கஃபி இப்போதைக்கு ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்தது பல பேருக்கும் பிடிக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. டபிள்யூபிள்யூ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எப்படி ஜான்சனா டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிறதுக்கு டிராவிஸ் ஸ்காட் ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி பேட் மெக்கஃபி ஹெல்ப் பண்ணார்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்கலாம். அது ராக்காக இருக்கலாம், எனிஒன் யாராக கூட இருக்கலாம். யாராவது ஹெல்ப் மூலியமாக இந்த மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் வெற்றி பெற்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பேட் மெக்கஃபி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இந்த மேட்ச் மேலே ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரே நம்பிக்கை ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகணும். ஆனால் அதை சப்பையாக முடித்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து அதன் மூலியமாக இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸே டைட்டில் ரீட்டர்ன் பண்ணாலும் சரி, அது மாதிரி ராண்டி ஆர்டனும் இந்த மேட்சில் வெற்றி பெற்றாலும் சரி, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. எனக்கு நம்ம டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை சாதாரண விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்ல்மேனியா டே 1 லாஸ்ட் இயர் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் ரெஸ்ல்மேனியா டே 2 எதிர்பார்ப்பு அதிகரிச்சுது. அதை வச்சு பார்க்கும்போது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்ல்மேனியா டே 1 ஒரு சர்ப்ரைஸான மெயின் ஈவெண்ட்டாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்ல முடியாது, மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு ராக்கு கூட வரலாம். இல்லாட்டா ராக் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணிவிட்டு கோடி ரோட்ஸை கார்ப்பரேட் சாம்பியனாக கூட ஆகலாம். இப்படி பலவிதமான புதிய திருப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்காக காத்துட்டு இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுது. பட் நான் ட்ரிபிள் எச் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாணியை எடுத்து தலையில் தேய்ச்சி விட்றக்கூடாது. ஸோ இந்த மேட்ச் மேலே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்ல்மேனியா டே 1 ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டோம். ஈவினிங் டே 2 ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம்.